அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த வீடியோவுல நம்ம பார்க்க போறது, இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து எப்ப தொடங்குது? அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அ இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து எப்ப அ முடியுது? அதே நேரம் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த வழிபடுற முறை, அதே மாதிரி இதுன்ற விளக்கத்த வந்து நம்ம கொஞ்சம் விளக்கமாவே பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த முறை இந்த விநாயகர் சதுர்த்தின்றது 6ஆம் திகதி செப்டம்பர் 2024 பார்த்தீங்கன்னு சொன்னா, மாலை 3 மணி 1 நிமிடத்துக்கு வந்து இந்த திதி வந்து பிறக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த நாள் அதாவது 7 செப்டம்பர் 2024 மாலை 5:37க்கு வந்து இந்த திதி வந்து முடிவடையுது. இந்த இடைப்பட்ட நேரத்தில உங்களுடைய இந்த விநாயகர் சதுர்த்திய வந்து நீங்க கொண்டாடிக் கொள்ளலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த விநாயகர் சதுர்த்திய நீங்க கொண்டாட போறீங்கன்னு சொன்னா, நீங்க வழிபடும் முறைய பார்த்த மாரி இருந்தா, நீங்க முதல் நாளே சதுர்த்திக்கு முதல் நாளே நீங்க உங்களுடைய வீடுகள் எல்லாம் சுத்தம் செய்து துப்புரவாக வைத்துக்கொண்டு, நீங்க வெளியிடத்திலிருந்து களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைய வந்து நீங்க அந்த சதுர்த்தி அன்று நீங்க வீட்டுக்குள்ள வந்து கொண்டு வரணும். அதாவது நம்மளுடைய பூஜை அறை நோக்கி நம்ம கொண்டு போகணும். ஸோ கொண்டு போயிட்டு அந்த சிலைய வந்து நம்மளுடைய விநாயகர் சிலைய வந்து நம்ம ஒரு அலங்காரம் செய்து, அதே மாதிரி ஒரு வாழலையில ஒரு 3 விதமான இல்ல 5 விதமான இந்த மாதிரி ஒற்றைப்படையில நம்மளுடைய இனிப்பு பண்டங்களை நீங்க படைக்க வேண்டும். முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா, கொழுக்கட்டை வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க படைத்து வழிபடுவது மிகச் சிறந்தது. அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க அப்பம், கொழுக்கட்டை, மோதகம், அவல், பொரி, சர்க்கரை பொங்கல் என்ற இதெல்லாமே வந்து நீங்க இந்த மாதிரி இனிப்பான பண்டங்கள வந்து நீங்க கடவுளுக்கு முன்வைத்து, விநாயகருக்கு முன்வைத்து வழிபடுவது சிறந்தது. அதே நேரம் இன்னும் சிறப்புடையதா பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க அருகம்பூ வைத்து நீங்கள் கும்பிடலாம். அதே மாதிரி எருக்கலம் பூ வைத்து நீங்க கும்பிட்டாலும் சிறப்புடையதா வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கடவுளுக்கு முன்வைத்து தீப ஆராதனை வந்து காட்டி வழிபட்டு கொள்ளுவோம் இந்த திதியில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சிலைய நீங்க இந்த விநாயகர் சதுர்த்தி முடிந்து 3வது நாள் நீங்க இந்த நீர்நிலைகள்ல வந்து நீங்க இந்த சிலைய வந்து கரைத்து விடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரைக்கிறதுனால நம்மளுடைய வினைகளும் சேர்ந்து கரைந்து போகும் என்று நம்பப்படுகின்றது. இதனால தான் நம்ம ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியில சிலைய வாங்கிட்டு நம்ம வந்து நீர்நிலைகள்ல வந்து கரைச்சி விடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய இந்த விநாயகர் சதுர்த்திய வந்து நம்ம அனுஷ்டித்து கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தியுடைய வரலாற்றை வந்து பார்த்தோம்னா, விநாயக பெருமான் பிறந்த நாளைத்தான் நம்ம விநாயக சதுர்த்தியா வந்து கொண்டாடுறோம். இதுக்கு 2 கதைகள் வந்து சொல்லப்படுது. ஒரு கதை பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரம்ம தேவர் வந்து கொட்டாவி விட்ட நேரத்துல சிந்தூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் வந்து தோன்றினானாம். அப்ப அந்த தோன்றிய நேரத்துல அசுரன் மேல் புல்லா பார்த்தா அவர் வந்து சிவப்பு களத்துல செந்நிறத்துல வந்து இருக்குமாம். ஸோ இந்த செந்நிறத்துல இவனுடைய மேனி இருக்கிறத பார்த்த உடனே பிரம்மா வந்து பயந்து அவன் கேட்காமலே இந்த அசுரன் வந்து கேட்காமலே நிறைய வரங்களை வந்து கொடுத்தாராம். அப்ப அந்த வரங்கள் எல்லாம் வாங்கின உடனே இவனுக்கு வந்து மமதை பிடித்து விட்டது. மூவுலகையும் வந்து ஆட்டி படைக்க தொடங்கினான். அப்ப ஆட்டி படைக்கக்குள்ள இந்த மும்மூர்த்திகளாலே தாங்க முடியவில்லையாம் இவருடைய அட்டகாசங்கள். மும்மூர்த்திகளாலே தாங்க முடியாத நேரத்துல இவர்கள் எல்லாரும் விநாயகரை வந்து வழிபட்டார்கள். அப்பொழுது விநாயகர் பெருமான் அவருடைய முன் தோன்றி, நான் வந்து உமாதேவியாரின் வயிற்றில் வந்து பிறந்து நான் இந்த அசுரனை வந்து அழிப்பேன் என்று சொன்னார்களாம். அப்பொழுது உமாதேவியார் உடைய வயிற்றில் வந்து கருவுற்றிருக்கின்ற நேரத்தில் அந்த நேரம் பார்த்து இந்த அசுரன் என்ன செய்தான், வயிற்றுல சென்று குழந்தையிட தலையை வந்து திருகி எடுத்துட்டு வந்துட்டாராம். அப்ப பிறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, உமாதேவியாருக்கு பிரசவிக்கின்ற நேரம் பார்த்தீங்கன்னா, தலை இல்லாமல் பிறந்ததும் எல்லோரும் வந்து பதறிட்டாங்களாம். அப்ப முன்பொரு காலத்துல சிவபெருமானிட்ட வந்து கஜமுகன் வந்து கேட்ட ஒரு வரம் வந்து சிவபெருமானுக்கு வந்து ஞாபகம் வந்ததாம். அப்பொழுதுதான் அந்த கஜமுகனுடைய தலையை விநாயக பெருமானுக்கு வைத்து விநாயக பெருமான் அப்பொழுதுதான் தோன்றினார். அதாவது யானை முகத்தோடு தோன்றிய நாள் தான் இந்த விநாயக சதுர்த்தி என்று நம்பப்படுகின்றது. இன்னொரு கதையும் வந்து சொல்லப்படுகின்றது.
பார்த்தீர்களா இருந்தால் உமாதேவியார் அவர் மேனியில பூசிக்கொண்டிருந்த அந்த மஞ்சள் மஞ்சள் எல்லாமே எடுத்து ஒரு விநாயக பெருமான் வந்து உருவாக்கினாராம். இந்த நேரத்துல இது தெரியாத சிவபெருமான் வந்து கைலாயத்திற்கு வந்தாராம். கைலாயத்திற்கு வரும்போது பிள்ளையார் வந்து விநாயகருக்கு தெரியாத காரணத்தினால வந்து சிவபெருமானை உள்ளுக்குள்ள செல்வதற்கு கைலாயத்துக்கு உள்ளுக்கு செல்றதுக்கு வந்து இவர் அனுமதிக்கவில்லை. அந்த நேரத்துல சிவபெருமானுக்கு கோபம் கொண்டு இவருடைய தலையை வந்து வெட்டி எறிந்து விட்டார். அப் அ அதே நேரத்துல உமாதேவியார் அந்த இடத்திற்கு வருகை தருகின்றார். தலையை வெட்டிய மகனை பார்த்து பதறுகின்றார். பதறி சிவபெருமானிடம் சொல்லுகின்றார், நான் நான் உருவாக்கிய மகன்னு சொல்லி, நம்மளுடைய மகன்னு சொல்லி. அப்ப அந்த நேரம் என்ற மகனையே நான் வெட்டி விட்டேன்னு சொல்லிட்டு உடனே சிவபெருமான் வந்து பூதகணங்கள்கிட்ட சொல்றார், வடக்குல வந்து தலை வைத்து படுத்து கொண்டிருக்கின்ற ஒரு உயிரினத்தின் தலையை வந்து கொண்டு வாங்கண்டு. அந்த நேரங்கள்ல வந்து பூதகணங்கள் தேடி போகின்ற நேரம் அந்த வடக்கில் தலை வைத்து படுத்து கொண்டிருக்கும் ஒரே உயிரினம் இந்த யானையா வந்து இருக்குது. அதனால அந்த யானையின் தலையை வந்து கொண்டு வராங்க. அப்போது அந்த யானையின் தலையை பிள்ளையாரின் தலையில் வைத்து பொருத்தி விடுகிறார் சிவபெருமான். இதனால தான் இந்த மாதிரி உயிர் பெற்ற நாள் தான் விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி 2 கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 கருத்துக்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் சில சில புராணங்கள்ல வந்து வேறுபட்டும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த 2 கருத்துக்களும் வந்து நம்மளால் நம்பக்கூடிய கருத்துக்களா வந்து இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தினத்துல வந்து நீங்க விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வந்து முழு மூச்சாக வந்து நாம் நினைத்ததை வேண்டி முழு முதற் கடவுள் விநாயகர். அவரை நினைத்து நாம் என்ன வரங்கள் கேட்டாலும் அது நடக்கும் என்பதே நம்மளுடைய நம்பிக்கை. இந்த மாதிரி நீங்கள் கிடைத்த வரம் எல்லாமே கிடைக்கப்பெற வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.